இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து நான் இன்னைக்குள்ள மக்களுக்கு வந்து நான் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னுடைய சந்ததிகளாக இருக்கட்டும் சரி, நான் என்னோட ஆஃபீஸில் உள்ளவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பில்டிங்கில் ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மிஸ்டேக் ஒத்துக்குங்க. இது தப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சிடும். அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு நம்ம 5 விதமான பொய்யை சொல்லி ஒரு தப்பை சொல்லி அந்த தப்பு வந்து பெருசுனாகுமே தவிர அதை ஒரே டைமாக வந்து நம்ம ஒன்றும் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த கட்டிட தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேட் வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் 2019 இந்த ஜூலை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டீலோட காஸ்ட் பார்த்தா வந்து 35 ரூபாய் இருந்தது ஒரு கிலோ. அதாவது 35,000 ரூபாய் ஒரு டன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போ 35,000 டு 70,000 டபுள் மடங்கு ஆயிடுது. இதே நீங்கள் வந்து வரக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரேட் ஏறிடுச்சுங்க, நான் வந்து 1,500 ரூபாய்க்கு செய்கிறேன், நாங்கள் 3,000 ரூபாய் வேணும்னு சொன்னால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு என்னன்னா, இதுக்கு நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு சில வழிமுறை